ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் அவினாசியில் இருக்கேன். இங்கேருந்து ஊட்டி போகிறேன். இங்கேருந்து ஊட்டி வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் சொன்னீங்க. டைம் பார்த்தீங்கன்னா இதில் படி 5:56. ஆனால் நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6:30 இருக்கும். இது வந்து ஒரு ½ hour வந்து இதாக தான் அங்கே செட் பண்ண நினச்சேன், பட் மறந்தே போயிட்டேன். எப்படியும் ஒரு 2 hours ஆகும் ரீச் ஆகும். எப்படின்னா அது வந்து ஹில்ஸ் ஏரியா. அதில் மட்டும் சொல்லாமல் என்கிட்ட இ-பாஸ் இல்லை. அப்ளை பண்ணால் சம்திங் வென்ட்ராங்கன்னே வருது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட் மாட்டவே இல்லை. இ-பாஸ் இல்லை, லைசன்ஸ் தான் இருக்குது, இ-பாஸ் தான் இல்லை. சரி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ரெண்டு விசிபிலிட்டியே இல்லை இந்த இது வைசரை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும்னு பார்த்தேன். நேற்று பண்ணவே முடியல. அது பண்ணால் ஒரு மாதிரியே இந்த கம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு சில இடத்துல. ஸோ அதனால் அதை அப்படியே திரும்பி ஒட்டி விட்டேன். எதுவுமே தெரிய மாட்டேங்கி. இப்போ நைட் ஒரு 1 o'clock போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஊட்டிக்குள்ளே விடுறாங்களோ இல்லையோ, சாக்லேட்டாச்சும் வாங்கிட்டு வந்துடணும்ப்பா. ஸ்பீட் பிரேக்கர்னு போட்டிருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் காணோம். இந்த இருக்கா? இந்த மொபைல் ஹோல்டர் வேறு இல்லை. அது இருந்தால் கூட மேப்பை இங்கே போட்டுக்கலாம். மொபைல் ஹோல்டரும் மறந்து வச்சுட்டோம்டா, உடஞ்சிருச்சு அந்த இது. சரி, அர்ஜென்ட்டில் இந்த ரைடு கிளம்புறனால வாங்க முடியல. ஸோ அது பொங்கல் அன்னைக்கு கிளம்புறனால பாதி ஷாப் வேறு லீவு வேறு. இந்த ஜாக்கெட்டே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மோட்டாரான்னு ஒரு ஷாப்பு. நான் ரைடு போகிறேன்னு சொல்லி அப்படி இப்படி அந்த கால் பண்ணி டார்ச்சல் பண்ணி அந்த பொங்கலப்பவும் கடை திறந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த கூத்து தான் பொங்கல் அன்னைக்கு முன்னாடிக்கு நடந்துச்சு. பொங்கல் அன்னைக்கு 14ஆம் தேதி நைட்டு கிளம்புனா ஈவினிங் தான் போய் ஜாக்கெட்டே வாங்கினேன். ஒரு 4 o'clock இருக்கும். அப்போ தான் ஜாக்கெட்டே வாங்கினேன். நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 hours கண்டினியூஸாக ரைடு பண்ணியிருக்கேன். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோவில்பட்டிலேருந்து ஏற்காடு, ஓகேங்களா. ஏற்காடு 360 something கிலோமீட்டர்ஸு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவினாசி கிட்டத்தட்ட 19 hours தூக்கம் இல்லாமல் 19 hours ட்ரைவ் பண்ணியிருக்கேன். முடியல. அதனால் இப்போவும் எனக்கு கண்ணை கட்டுது. நேற்று நைட்டு ஒரு 10 o'clock தூங்கியிருப்பேன். பார்த்திங்கன்னா 4 மணிக்கு அலாரம் வச்சேன். லைட்டாக கணக்கு 4:30க்கு எழுந்துச்சி மொபைல் அதெல்லாம் சார்ஜ் போட்டு இப்போ கண் முன்னாடி உட்காந்துருக்கேன். கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு மெதுவாகவே போவோம். நான் இன்ஜினை அங்கேயே இது வார்ம் அப் பண்ணிட்டேன். இன்ஜினை ஒரு 2 minutes ஓட விட்டேன். இருந்தாலும் ஒரு 10 to 20 kilometers ஒரு 60 to 80 மெயின்டைன் பண்ணுவோம். பிகாஸ் பழக்கப்பட்ட ரோடுனா கூட போயிடலாம். இது வந்து எனக்கு ரோடு எப்படி போகும், எங்கே டர்ன் இருக்கும், எதுவுமே தெரியாது. இ-பாஸ் மட்டும் கேட்கக்கூடாது. அது ஒன்று தான் எனக்கு. பிகாஸ் அப்ளை பண்ணி அந்த இது வரைக்கும் போயிடுச்சு. செகண்ட் அந்த ஃப்ரம் டூ இருக்குது தெரியுமா, அது வரைக்கும் போயிட்டு அது வரைக்கும் எல்லோரும் போயிடும்னு நினைக்கிறேன். போனதுக்கப்புறம் சம்திங் பனியை பார்த்தீங்களா, உங்களுக்கு மிரரில் தெரியாதுன்னு நினைக்கேன். கேமராவில் என் லைட்டில் தெரியுது பாருங்க. இவ்வளோ பெரிய டைம் பாருங்கள். இதெல்லாம் நேராக வந்து விட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் அவன் மட்டும் கீழே தான் போய் விடுவோம். கேமரா ஓடுது. இது ஒன்று இந்த கேமரா ஓடுதா இல்லையா பார்க்குறதுக்கே 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிருப்பா. இல்லை இந்த மைக்கு ஃபிட் ஆகிருக்கா, போகும்போது இந்த இது ஏரில் ஏதாவது விண்டில் ஏதாவது கலண்டுருச்சா அதெல்லாம் பார்க்கவும் இதாகும். மொபைலை எங்கே வச்சேன்? பாக்கெட்டில் இருக்குது. பர்ஸ் எடுத்தாச்சு, பவர் பேங்க் எடுத்தாச்சு, ஆல் திங் காட்டட், எல்லாம் எடுத்தாச்சு.
உங்களுக்கு தெரியுமா, இந்த அவினாசி கோயம்புத்தூரில் அந்த சைட்லாம் பார்த்தோன்னா இந்தியன் ஆயில் தான் வரிசையாக இருக்கும். இங்கே பாரத் பெட்ரோலியம் தான், எங்கே பார்த்தாலும் பாரத் பெட்ரோலியம் தான். நான் எப்போயுமே இந்தியன் ஆயில் தான் போடுவேன். நேற்று வழி இல்லை, அதனால் பாரத் பெட்ரோலியம் போட்டேன். பாரத் பெட்ரோலியம் நினைக்கேன். ஆமாம், ரைட் ஸ்டார்ட் பண்ணி 6 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா 5:55 சொன்னா, ஸோ 6 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து ட்ரிப்பை வந்து இங்கே ரீசெட் பண்ணவே இல்லை. பிகாஸ் ட்ரிப்பை ரீசெட் பண்ணால் இங்கேருந்து அங்கே கால்குலேட் பண்ணோம். ஸோ எங்கள் வீட்டில் ரீசெட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கேருந்து ஏற்காடு போயிட்டு அவினாசி நான் எப்படிலாம் வழியே தெரியாது. நான் வார்டு சுற்றி எப்படியோ போய் 6:45-48 கிலோமீட்டர்ஸில் போய் அவினாசியில் போய் நின்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6:52 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. எப்படி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 1000 ஓடிடுறதுக்குன்னா இங்கேருந்து ஒரு 90 வர்றதுக்கு ஒரு 100 90 அங்கே போய் சேர்றதுக்குண்ணா ஹில்ஸ்லாம் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஒரு 150-200 வரும். ஆனால் இங்கே 400 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு இங்கேருந்து அவினாசிலேருந்து போகணுன்னா ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 1300 கிலோமீட்டர்ஸ். சாரி, கோல்டு பிடிச்சிருக்கு அன்றைக்கி. அதுக்குன்னா வைசர் மதுரையிலேருந்து ஏற்காடு வந்து அந்த சைடு மதுரை சைடெலாம் சரியான மழையாம். ஏற்காலம் இந்த மழையே இல்லை. கோயில்பட்டி அந்த சைடு திருநெல்வேலி தென்காசிலாம் அவ்வளோ மழையாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அப்படி மாட்டலை. ஸோ இன்றைக்கி அப்படி மாட்டோம் நம்புகிறேன். மாட்டோம். நேற்று வந்து ஊட்டியில் மழையாம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு போகிறோம், போய் மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேஸ்ட்டு போயிருக்குன்னா என்கிட்ட இருக்குது, உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன், பட் அதை வந்து மெமரிஸை கேப்சர் பண்ண முடியாது. அது ஒன்று தான். இன்றைக்கி நான் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸில் நான் வந்து ஒரு ஓட்டையை போட்டு ஹோல் போட்டு அதில் வந்து மைக் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து போயிடும். அந்த கேஸில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலே வாட்டர் ப்ரூஃப் கேஸ்ன்னு யார் நம்புவா? இப்போ ஒரு ஃபோனை நீங்கள் ஒரு கிளாஸ் பாக்ஸ்குள்ளே வச்சு உள்ளே போடுறீங்க, இதுக்குள்ளே இருந்தால் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவீங்க. அதே அந்த கிளாஸில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, ஓகேங்களா? அது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியுமா? தண்ணி எப்படியும் லைட்டானாலும் உள்ளே போயிடும். சாரல் மைக் வந்து சைடு இப்படி ஒரு சாரல் டேரெக்டாக அந்த மைக் பொருளில் போய் அடித்ததுன்னா அவ்வளோ கேமரா வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுவே ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பார்த்துட்டு சேஃபாக ரைட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். ஏன்னா நம்பி இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் சொன்னேன்னு சொல்லி. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ். இத்தனை இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறது. என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா 18. கரெக்டாக லைசன்ஸ் எடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு கிளம்புறேன். 4 மாதத்துக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்து 4 மாதம் ஆச்சு, எங்கேயும் போகல. சார் இந்த இண்டிகேட்டர் வேறு ஸ்கூட்டிலலாம் கிங் சவுண்ட் கேட்கும், இங்கே வந்து கேட்க மாட்டிக்கா. ஸோ வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு விடிஞ்சாதான் என்ன சொல்கிறது, ஐயோ ஏதோ போட்டிருந்துச்சே, கரூர் ஏதோ போட்டிருந்துச்சே, மிஸ் பண்ணிட்டேனே, இது ஆபத்தான விளைவு, மெதுவாக செலவுன்னு போட்டிருப்பாங்க. வேறு என்ன போடுவோம், அந்த ரெட் கலர் போர்டு போட்டிருந்தாலே அதான் பேரிகார்டு இருக்கா. ஓ, பெட்ரோல் பல்க்கு பேரிகார்டு வச்சுருக்காங்கப்பா. எவ்வளோ தூங்கினாலும் தூக்கம் வருதுப்பா. ஐயோ ஒன்றும் தெரிய மாட்டேங்க. சம்பவம் பண்ணியிருக்குமேப்பா. மகாலா காம்ப்ளெக்ஸ். ஆனால் பேக்கரி நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெருசாக பேக்கரி இருக்குன்னு நினச்சேன். ரோட்டில் யார் இந்த பார்த்தீங்களா, யார் போனால் கூட எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அந்த ஒரு வண்டி போச்சுன்னா ரெட் லைட் பின்னாடி அவங்க டெயில் லைட் எரியுமா,
அதை வச்சே தான் போய் இங்கேயும் ஏதோ ஒரு போட்டிருக்கு, ஒன்றும் தெரியல. அன்னூர் 10 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. நான் விடியல நினச்சி இவ்வளோ நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அன்றைக்கி வந்து எங்கேருந்து வந்தேன், ஏற்காடு போகும்போது 6 மணிக்கெலாம், ஓ சாரி, இதில் வந்து இப்போ வந்து மணி வந்து 6:50 6:40, அதனால் விடிஞ்சிருக்கு. நான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் இப்படி அன்றைக்கி ஏற்காடு விடியலையேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாராவது சப்போஸ் ஊட்டிலேருந்து இந்த வீடியோவை பார்த்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க மாட்டீங்க, சப்போஸ் பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ணன் டான் நெக்ஸ்ட் ஊட்டி வரும், ஓகேங்களா? வருவேன். கோழியாப்பா இல்லை, நான் இப்போ தூரத்துக்கு போக நான் கோழின்னு நினச்சேன். நேற்று ஒரு 900 போட்டேன் பெட்ரோல், அது இருக்குது. எத்தனை பாயிண்ட் இருக்குது கவுண்ட் வேறு பண்ண முடியாது. 1 2 3 4 5 6 பாயிண்ட் கிட்ட இருக்குன்னு நினைக்கேன். இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினா அது நம்ம கைவிட்டுரும். அதனால் நம்ம எதையும் அதை பண்ணக்கூடாது. அது போகிற பாட்டு போகட்டும், நம்ம வேலை நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் அதுதான் ஒரு மைலேஜோட இது. நீங்கள் வாடிக்கு டவுன் பண்ணி அப்பப்போ பண்ணி போயிட்டு இருந்தா இல்லை. சரி, நான் கொஞ்சம் தூரம் போய் கன்டினியூ பண்ணுறேன். எனக்கு வந்து வைசரை ஓப்பன் பண்ணிட்டு போக போகிறேன். பிகாஸ் எதுவுமே தெரியல எனக்கு. வைசர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 70 மெயின்டைன் பண்ணால் நான் ஒரு 100 110 வந்து மெயின்டைன் பண்ணுவேன். கிளியர் வைஸ் இருந்தால் மோட்டோ லாக் பண்ணிட்டே பண்ணலாம். பட் என்ன கிளியர் வைஸில் இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வின் வாய்ஸ் அப்படி கேட்கும், இதுவே கேட்கும். இந்த நான் இப்போ எனக்கு மைக் இருக்கோ, மைக் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளோ வின் வாய்ஸ் கேட்கும், பார்த்துக்கோங்க. அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஹெல்மெட்டு மாற்றலான்னு பார்த்தா பட்ஜெட் இல்லை. இப்போ தான் ஜாக்கெட் வாங்கினீங்க பார்த்தீங்க, ரைடு பார்த்தீங்களா? அந்த ரைடோட பட்ஜெட் வீடியோ வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் போடுறேன், எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு. பெட்ரோல் தான் அதிகமாக செலவாகுது. தண்ணியில் ஓடுற மாதிரி வண்டி கண்டுபிடிங்கப்பா. அதுக்கப்புறம் தண்ணி பஞ்சம் வரும், அதையும் காசு கொடுத்து வாங்குவோம். எப்படி கவர்மெண்ட் பைக்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்து 1 டேக்கு நீங்கள் வந்து 100 லிட்டர் எடுத்துக்கலாம், எப்படி இருக்கும்? அதாவது 50% ஆஃபர். இப்போ ஒருத்தவங்க 1 லிட்டர் 90 பே பண்ணுறாங்கன்னா நீங்கள் 45 பே பண்ணால் போதும் உங்கள் ரைடர்ஸ். அப்படின்னா எல்லாரும் பைக் வாங்கி எல்லாரும் ரைடு போக ஆரம்பிச்சிடுவோம். போட்டும், அவங்களுக்கே அவங்க என்ஜாய் பண்ணிட்டும். சில பேர் வண்டி வண்டிலாம் வச்சுருக்காங்க வீட்டில். ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறானே, எனக்கு தெரிஞ்ச அண்ணங்களே சொல்கிறானே, வண்டிலாம் வச்சுருக்காங்க. RC 200 வச்சுருக்காங்க ஒரு அண்ணன். எனக்கு பெட்ரோல் அதாவது டக்குன்னு ரெடி பண்ண முடியாது. அதனால் என்ன சொல்கிறது, ரெடி பண்ணிடுவாங்க வண்டிலாம், ஆனால் டக்குன்னு ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ எல்லா ஸ்டேஷனும் அப்படி தான். இப்போ ரைடுக்கு நினச்சோன்னா கிளம்ப முடியுமா? இப்போ 45ன்னு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோலு 2 லிட்டர் போடுவாங்க. இப்போ போட்டால் 1 லிட்டரு. அது கொஞ்சம் கனவு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ரியல் லைஃப்பில் நடக்காது. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணியாச்சு கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க. சாப்பிடணும். ஒரே ஒரு காஃபி குடித்தேன். ஸோ கைஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச். அதாவது இப்போ வந்து நம்ம ஊட்டி போகல, அதாவது ஊட்டி போகல மீன்ஸ் ஊட்டிக்கு தான் போகிறோம். பட் இங்கே ஏதோ கோத்தகிரின்னு ஏதோ பிளேஸ் இருக்கான். ஊட்டி மேட்டுப்பாளையத்துலேருந்து ரைட் எடுக்கணுமா. அப்படி ரைட் எடுத்தோம்னா ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வருமா. பட் பிளேஸ் வந்து ஊட்டியோடு பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரில. ஸோ
அதான் இப்போ மணப்புறம், அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து ரைட் எடுக்கணுமா. அது மேலே வந்து நோட்டீஸ் போர்டு, அதாவது நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டி, இங்கேருந்து கோத்தகிரிலேருந்து போய் ஊட்டி. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோத்தகிரி போய் ஊட்டி போயிட்டு இறங்குறது வந்து இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இறங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ 10 to 50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. ஸோ போய் பார்ப்போம் எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆனால் ஒரு குரூப் ரைடு வந்திருக்காங்க, ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க நம்மளுக்கெல்லாம் இனிமேல் குரூப் ரைடே செட்டே ஆகாதுப்பா, சோலோ தான், சோலோ இஸ் த பெஸ்ட். நம்ம 110 120 க்ரூஸ் பண்ணலாம். க்ரூஸ் பண்ணுற மேட்ரு கோத்தகிரி 32 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டி, ஆனால் நம்ம கோத்தகிரி போய் ஊட்டி போக போகிறோம். ஸோ இதான் வந்து கோத்தகிரி டைம். நல்ல வேலை டக்குன்னு பாதையில் ஸ்ட்ரைட்டாக போயிருப்பேன். ஸோ எப்பயுமே ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ அன்றைக்கெலாம் நான் ஒரு சரி டென்ஷன் குரூப் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட மொபைல் ஹோல்டர் இல்லை. பின்னாடி உட்காந்தவங்க மேப் போட்டு வரலாம்ல ஏற்காடுக்கு, அதுவும் பண்ணல. அவங்க ஃபோன் வச்சுருக்காங்க, அவங்க மேப் போட்டிருந்தா இவங்க முன்னாடி பின்னாடி உட்காந்தவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஃப்ரெண்டில் உள்ள மாட்டேன். நான் பின்னாடி பேக்கில் லக்கேஜ் வச்சுருந்தேன், என் பண்ணி யாரும் உட்கார வைக்கல. அப்போ உட்கார்ந்தா கூட அவனோட ஃபோனை கொடுத்து 2 ரைட் போகணும் லெஃப்ட் போகணும் கூட சொல்லுங்கள், நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு நான் தேடி 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 போய் லேட். ஆனால் பிளேஸ் உண்மையை சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குங்க ஏற்காடு. நாங்கள் போனப்போ மட்டும்தான் அப்படி இருந்துச்சான்னு எங்களுக்கு தெரியல. பிகாஸ் அவ்வளோ ஒரு இது, அவ்வளோ ஒரு, அதாவது மிஸ்ட்டு அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இ பாஸ் தேவையில்லை, இ பாஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த ஒரு ரைடு போகிறோம்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு 18 கீழே இருந்தால் சரி லைசன்ஸ் இருந்தால் நல்லா ஜாலியாக போயிருக்கலாமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அது மாதிரி தான் இப்போயும் இ பாஸில் அடித்தா இ பாஸ் தான் நல்லா ஜாலியாக போயிருக்கலாமோன்னு சொல்லிட்டு தோணும். பட் அந்த டென்ஷன் இப்போ இல்லை, பிகாஸ் இ பாஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பட் நான் எங்கேயோ இருந்த மாதிரி இங்கே வந்து இந்த ஊர் தான், பட் இ பாஸ் வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ வேணான்னு சொல்லிட்டாங்களா அதுவே போதும். ஸோ அனிமல் கிராசிங்கா, என்ன அனிமல் கிராசிங் நோட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஓ எலஃபேண்ட்லாம் வருமா இங்கே? கமான் எலஃபேண்ட். எலஃபேண்ட் எப்படி காட்டுக்குள்ளே இருந்து வருமா? பிளேஸ் டு பி பீஸ்னா அந்த ஹனி, அதான் பீஸ். அதோ போட்டுருந்துச்சு, எனக்கு வயசு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரோடு பார்த்தீங்களா நிஜமாலே பார்க்க பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் நைட் டைம் வந்து எப்படி நைட் டைம் ஒரு தான். இன்றைக்கி நைட் ரைடு தான் போகிறேன் ஊருக்கு. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, எப்படி போகிறேன்னு சத்தியமாக எனக்கே தெரியல. பிகாஸ் இப்போயே கண்ணை கட்டுது. அவன் நைட்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிட்டு கிளம்புன்னு வச்சுக்கோங்க. எப்படியும் ஓ மை காட், அட பாவீங்களா, இப்படி இருக்கு பாத்தீங்களா, நேச்சர் கிரியேட்ஸ் பண்ணதுங்க பாத்தீங்களா. கழுத்து வர வரைக்கும் இந்த ஆக்ஷன் கேமரா போட்டது போது ஒரு 200 கிராம் 300 கிராம் கூட்டி விட்டுருதுப்பா. வேற லெவலில் இருக்குது. இந்த மாதிரி சிட்டி சைட்லாம் இருந்தால் வச்சுக்கோங்களேன், இது வந்து போர் அடிச்சிடும். போய் இப்போ கோயம்புத்தூர் அங்கே இருந்து வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் போர் அடிச்சிடும். இந்த மாதிரி நம்ம லாங்லேருந்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வேறு லெவலில் இருக்கும்.
ஜஸ்ட் மிஸ். வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதோ குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படி ஒன்றும் தெரியலையே. போக தெரியும் நினைக்கிறேன். ஓ, கோட்டகிரி 15 கிலோமீட்டர்ஸ். போலீஸ் கோட்டகிரி. நான் கோயம்புத்தூர். அவினாசி. பாஸ் எடுக்க முடியலையே. நான் அப்ளை பண்ண அது சம்திங் வென்ட்ராங் இல்லை வென்ட்ராங்னே சம்திங் வென்ட்ராங். பார்த்தீங்கன்னா இ பாஸ் கேட்டாங்களோ பார்த்தீங்கன்னா இ பாஸ் கேட்டாங்க. ஸோ இ பாஸ் தான் எடுக்கலையே. ஸோ இ பாஸ் தான் எடுக்கலையே. என்ன பண்ண, அவங்க விட்டுறாங்க. பட் இ பாஸ் எதுவும் கேட்கல, விட்டுடுறாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கேட்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் தாங்க 200 ஃபைன் கேட்டார். 5 பைசா இல்லை சார், நானே இப்போ பெட்ரோல் போட்டு இப்போ தான் சார் மேலே ஏறுறேன்னு சொல்லிட்டு சரி போ சும்மா சொன்னேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, டஃப்பான ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபஸ்ட் அப்படியே ஆக்டிங் கொஞ்சம் ரஃப்பாக சும்மா அவரை அந்த டாகுக்கிட்ட போய் அவர் என்ன சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கோட்டகிரி பார்த்திங்கன்னா அங்கே எத்தனை பார்த்தோம், 25-15 பார்த்தோம். சுத்தமாக சொல்கிறேன், ஒரு டவருன்றது கிடைக்கவே இல்லை. ஏர்டெல் நான் யூஸ் பண்ணுறேன். நோ டவர், %1 டவர் கூட இல்லை என்கிட்ட. ஃபுல் டவர் காமிச்சிட்டாங்க, ஆனால் இன்டர்நெட் வந்து கொஸ்டின் மார்க்கில் விழுந்துருச்சு. ஒரு மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து என் டவர் சிக்னல் பக்கத்தில் இருக்குது. என்ன பண்ண யாருக்கும் கால் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நிஜமாலே பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் இருக்கும். நான் 2-3 கிலோமீட்டர் இருக்கும் செக் போஸ்ட். பார்த்தீங்கன்னா கோட்டகிரி வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ். அப்போ இவ்வளோ நேரம் குளூரில் இருந்துட்டு இந்த டக்குன்னு சன்லைட் வரும்போது நம்ம ஒரு பாடி டெம்பரேச்சர் சடனாக சேஞ்ச் ஆகும்போது அந்த ஃபீல் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். கை எல்லாமே ஒரு மாதிரி மரத்தை பற்றின்னு சொல்லுவாங்க, ஒட்டி அப்படியே ஆச்சு பாருங்கள். கையெல்லாம் வலிக்கி சாரி. நான் கோட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா வியூ கோட்டகிரி பார்த்தீங்கன்னா
கோட்டகிரி தாண்டிட்டோம். கோட்டகிரி வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் ஒரு மிஸ்ட்டில் ஓட்டிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சன்லைட் நம்ம மேலே படுறப்போ 6 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது. சடனாக படுறப்போ அந்த ஃபீலே சூப்பராக இருக்குது. என் கையே இப்போ தான் மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகுது. அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள். கோட்டகிரி வியூ பாயிண்ட் எப்படி போகணும் இப்படியா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரைட் எடுக்கணுமா? ஐயோ, நான் ப்ரீத் அவுட் பண்ண என் வைசரில் வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. மை காட், யாரா இவன்? சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரீஸ் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல ஒன்றா இருக்கு. உங்களுக்கு தெரியாது, இப்போ நான் பீச் அவுட் பண்ண வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்னோவாக மிஸ்ட்டு வந்து பனி சொன்னாங்கல்ல, அதை வந்து என் வைசரில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது. சன்லைட் பண்ணோன்னு லைட்டாக அந்த உருகிற மாதிரி போகுது. இதுலேருந்து விழுந்தா என்ன ஆகும்? டேரெக்டாக உருண்ட வேண்டியதான். காந்தி நகர், எங்கள் ஊர்லேயும் ஒரு காந்தி நகர் இருக்குது கரெக்டாக. ஆனால் எல்லாமே கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓ மை காட், just miss. ஒருவேளை இதான் வியூ பாயிண்டா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் வியூ பாயிண்ட்டே இருக்குது. நான் மேலே இருக்குன்னு நினச்சிட்டேன், பட் கீழே தான் வியூ பாயிண்ட்டே இருக்குது. ஸோ see how it is. Oh my god. Oh, see, பார்த்தீங்களா? ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான். என்ன ஃபோட்டோ எடுக்க தான் ஆள் இல்லை. சரி, அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து இங்கேருந்து ஊட்டிக்கு போகிறேன். ஸோ ஊட்டிக்கு போய் நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன்.